Hi future officers. Today current affairs. உலக வர்த்தக அமைப்பின் 14வது அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா கேமரூன் அப்படிங்கிற நாட்டில் நடைபெற்றிருக்கு. பிரதமரோட டிரைவ் திட்டத்துக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. டிரைவ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா மின்சார வாகனங்களுக்கு மானியம் வழங்குறதுக்கு தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா பெட்ரோல் டீசல் இந்த எரிபொருள் பயன்பாட்டை இது குறைக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஃபுல்லாக சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிரைவ் திட்டம். இது 2 சக்கர வாகனங்களுக்கு மட்டும் இல்லை 3 சக்கர வாகனங்களுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானியம் வழங்குறாங்க. நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னா அப்ளை கூட பண்ணலாம். மியாமி ஓப்பன் டென்னிஸ் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவு அப்படிங்கிற இதில் சபலன்கா அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா பெலாரஸ். தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவில் பொலாலலி வவசோரி அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா இத்தாலி. அஸ்ட்ராம் ஏவுகணை மிக் 29 அப்படிங்கிற போர் விமானத்தில் இணைச்சிருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம இந்திய விமானப்படை இப்போ இணைச்சிருக்காங்க. மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே 2000 விரகார் அப்படிங்கிற வெரைட்டியான துப்பாக்கியை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா இராணுவத்திட்ட கொடுத்துருக்காங்க. இது செஞ்சு கொடுத்தது யார் அப்படின்னா அத்தானி டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இதுதான். இது எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ். உங்களுக்கான ஒரு கேள்வி, மேக் இன் இந்தியா திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உணவு பாதுகாப்பு குறியீடு 2026 FSI ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யார் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா ஐஸ்லாந்து அப்படிங்கிற நாடு தான் முதலிடத்துல இருக்கு. தற்போது புதிய பட்டாம்பூச்சி இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் எத்துலாயா ஜுபெரிங்காரி அப்படிங்கிற ஒரு புதிய பட்டாம்பூச்சி இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சயின்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. காணமயில் அப்படிங்கிற ஒரு மயில், அதாவது கிரீன் இண்டியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற ஒரு பேர்டு, அது அழிந்து வர்ற இனம். அந்த அழிந்து வர்ற இனத்தில் இப்போதான் 10 வருஷத்துக்கு பிறகு இப்போதான் குஜராத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த இனம் கொஞ்சம் பறிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 60வது ஞானபீட விருது 2025 யாருக்கு விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா வைரமுத்து அவர்களுக்கு தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.